ஹாய் அனிமே ஃபேன்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே டைம் ட்ராவல் பவர் இருக்க ஒரு பையனோட ஸ்டோரி. இது ஒரு அண்டர்ரேட்டட் அனிமே. இந்த அனிமேல மிஸ்ட்ரி, ட்விஸ்ட்டு, டென்ஷனு, கன்ஃபியூஷன்னு எல்லாமே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிமே நேம் எரேஸ்டு. இதில் டோட்டலாக 12 எபிசோட்ஸாக தினைக்கும் ஒவ்வொரு எபிசோடாக போஸ்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் நம்பர் 1, எபிசோட் நேம் ஃப்ளாஷிங் பிஃபோர் மை ஐஸ். எபிசோட் ஆரம்பித்ததும் ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு 29 வயசு. நம்ம ஹீரோவோட நேம் சட்டோரு ஃபுஜினுமா. இவனுக்கு மாங்கா நரேஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவனோட ஆர்ட் நல்லா இருக்கு. பட் உன்னோட ஆர்ட்டை நீ மனசுலேருந்து டெப்த்தாக வரையலை அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சட்டோரு பீஸா டெலிவரி ஒர்க் பண்ணுறான். வழக்கம் போல் பீஸா டெலிவரி பண்ண போகிறான். அப்போதைக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குது. அந்த பட்டர்ஃப்ளை தான் சிம்பிள் ஆஃப் பவர். அந்த பட்டர்ஃப்ளை எப்போல்லாம் பறக்குதோ அங்கே அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்கும். அந்த பட்டர்ஃப்ளை பறக்கிறப்ப ஹீரோ 5 நிமிஷம் பின்னாடி போயிடுவான். அப்போதைக்கு அந்த தப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை அவன் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி டைம் ட்ராவல் ஆன உடனே என்ன தப்பாக இருக்குது அப்படின்றத ஹீரோ தேடுறான். லாரியில் போகிற டிரைவர் தூங்கிக்கிட்டே போகிறாரு. திடீர்னு இவன் வண்டியை சடனாக திருப்பி அந்த லாரியை சேஸ் பண்ணி போகிறான். ஒரு ஸ்கூல் பையன் ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். லாரி அந்த பையனை இடிக்க போது சட்டரு உடனே டிரைவர் கையை பிடிச்சி இழுத்து லாரியை திருப்பிடுறான். அந்த பையனை காப்பாற்றிடுறான். பட் சட்டோரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சட்டோரோக்கு கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். திடீர்னு கண்விழிப்பான். ஹாஸ்பிட்டலில் இருப்பான். சட்டோரோ கூட பீஸா டெலிவரி ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு ஆரி கட்டாகிரின்ற பொண்ணு இவனை பார்க்க வந்திருப்பா. இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த பொண்ணு, நீ அந்த பையனை காப்பாற்றிட்ட, அந்த லாரி டிரைவர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தப்பே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவா. சட்டோரு வீட்டுக்கு போவான். அப்போதைக்கு அந்த பவரை பற்றி சொல்லுவான். அந்த பவருக்கு அவன் வச்சிருக்க பேர் ரிவைவல். அந்த பவர்னால் 5 மினிட்ஸ் பேக் போய் தப்பை சரி பண்ண முடியும். எல்லா டைமும் ஹீரோனால் சரி பண்ண முடியாது. ஒரு சில நேரங்கள் காப்பாற்ற முடியும். ஒரு சில நேரம் அவனால் என்ன தப்பாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த டைம் அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக பண்ணிட்டான். வீட்டுக்கு வருவான். அவனோட அம்மா இருப்பாங்க. அவன் அம்மா கொஞ்சம் எங்காவது தான் இருப்பாங்க. அவனோட அம்மா, நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவன் ஏன் அப்படின்னு கேட்பான். இல்லை, உன்னை பார்த்துக்க, அதுக்காக தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு தூங்க போவாங்க. நைட்டு டிவியில் சைட்டாமான்ற பொண்ணு மிஸ் அப்படின்னு நியூஸ் வரும். அதை பார்த்துட்டு அவனோட அம்மா, உனக்கு ஏதாவது ரிமெம்பர் ஆகுதா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எனக்கு எதுவும் ரிமெம்பர் ஆகலை அப்படின்ட்டு போய் தூங்க போவான். இவன் தூங்கும்போது இவன் பாஸ்டில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்ப்பான். அவனோட 2 கிளாஸ்மேட்ஸ் மிஸ் ஆகியிருப்பாங்க. ஆக்சுவலி சட்டோரு ஒரு இன்ட்ராவெர்ட். சட்டோரு கூட 20 வயசு இருக்க யூகி அப்படின்றவன் தான் எப்பயுமே விளையாடுவான். கிட்னாப்பிங் நடந்து 6 மாதம் கழிச்சு கிட்னாப்பரை போலீஸ் பிடிச்சிருவாங்க. அது யார் அப்படின்னா சிரோட்டோரிஜுன் தான் யூகி. இதை சட்டோருனால நம்ப முடியாது. அடுத்த நாள் ஷாப்பிங் போயிட்டு வருவாங்க. ரிவைவல் நடக்கும். அவன் அவங்க அம்மா கிட்ட ஏதாவது டவுட் வர மாட்டான் இருக்கான் அப்படின்னு பார்க்க சொல்லுவான். பட் அங்கே எதுவுமே டவுட் ஆகிற மாட்டான் இருக்காது. ஒரு கிட்னாப்பர் ஒரு பொண்ணை கடத்தாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அந்த கார் நம்பரை இவனோட அம்மா ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இந்த இடத்துக்கு ஏறி வந்துடுவான். அவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு 3 பேரும் டின்னர் சாப்பிடுவாங்க. சட்டோரு ஏரியை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வருவான். ஹினாசுக்கி காயான்ற ஒரு பொண்ணு நைட்டு தனியாக பார்க்கில் நிற்பான். இதை பார்த்துட்டு ஹீரோ விட்டுட்டு வந்துடுவான். இதை நினச்சி தான் அவன் வருத்தப்படுவான். அந்த பொண்ணை தான் கிட்னாப் பண்ணி மாற்று பண்ணிடுவானுங்க. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா ஷாப்பிங் பண்ணுறப்ப அவன் யார் அப்படின்றத திங்க் பண்ணி கடைசியில் அவன் யார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிட்னாப் பண்ணது இவன் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவா. சிரோட்டோரிஜுன் நல்லவன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்குவா. வீட்டுக்கு வந்துடுவா. யாரோ ஒரு சத்தம் கேட்கும். சட்டோரு அப்படின்னு திரும்புவா. யாரோ ஒருத்தன் கத்தியால் குத்திடுவான். சட்டோரு வீட்டுக்கு வருவான். கொலை பண்ணவன் அந்த ஸ்டெப்ஸில் நடந்து போவான். டவுட் வராது. வீட்டுக்குள்ளே போவான். அங்கே கீழே இருக்க பேப்பரை எடுப்பான். ரூமை திறப்பான். அவனோட அம்மா ரத்த வெள்ளத்தில் இருப்பாங்க. அம்மா, என்னம்மா விளையாடுறீங்களா அப்படின்ட்டு திருப்புவான். கத்தியால் குத்தி அவங்க இறந்து போயிருப்பாங்க. அங்கே டின்னரை ஷேர் பண்ணிக்க வந்த ஆன்ட்டி இவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு நினச்சி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போலீஸ் இவனை பிடிக்க வந்துடுவாங்க. போலீஸ், நீ தானே சட்டோரு, நாங்கள் உன்னை விசாரிக்கணும் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவன் பதறி நான் பண்ணலை அப்படின்னு ஓடுவான். திடீர்னு அந்த பட்டர்ஃப்ளை வரும். திருப்பி ரிவைவல் ஆகுவான். எப்பயுமே 5 நிமிஷம் தான் ரிவைவல் ஆகுவான். ஆனால் இந்த டைம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போவான். திடீர்னு ஒரு பையன் ஓடியாந்து ஸ்கூல் பேக்கோட லேட் ஆகிருச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான்.
பார்ப்பான். இவன் 5 நிமிஷம் இல்லை 18 வருஷம் பின்னாடி ரிவைவல் ஆகிட்டான். அவனோட ஸ்கூல் ஏஜுக்கு வந்துட்டான். மிக்குட்டோ எலிமெண்டரி ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்பான். இப்போ சட்டோரு எப்படி அவனோட அம்மாவை, அந்த பொண்ணு ஹினாசுகி காயாவை எப்படி காப்பாற்ற போகிறான், அந்த கிரிமினலை எப்படி கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க.